தொடர்ந்து 3 நாளா இந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன நான் பார்த்துட்டே இருக்கேன். இது மூலமா அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்களோ! அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா அது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. இந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன எப்பயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானவங்க. அவங்கள எப்ப பார்த்தாலுமே, எந்த இடத்துல பார்த்தாலுமே சட்டுன்னு என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துரும். அது என்ன காரணம்னு நிஜமாலுமே எனக்கு தெரியல என்ன விஷயம்னு. அதே மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸில மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது வேறு யாரும் இல்ல, நீங்க வீடியோல பார்க்குற வராகி தேவி தான். ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொலு பொம்மை வாங்குறதுக்காக வந்துட்டு போயிருந்தேன். அப்போ கடையில போகும்போது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வராகி தேவி சிலைகள் வந்து இருந்தது. அதை பார்க்கும்போது, "அம்மா எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்கள என்னால கூட்டிட்டு போக முடியலையே!" அப்படின்னு நினச்சி மனசுல ஃபீல் பண்ணேன். பட் அப்போ என்னால வாங்க முடியாத சிச்சுவேஷன்னால நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து வர சொல்லிட்டு இருக்காங்க. "வா அந்த கோயிலுக்கு வந்து பாரு, சூப்பரா இருக்கும் பூஜை" அப்படின்னு. ஸோ எதேர்ச்சியா நான் வந்து நேத்து போற பிளானே இல்ல. பட் இருந்தாலும் போனேன் நானு. போம்போது பார்த்தீங்கன்னா, உள்ள நுழையும்போதே பார்த்த அலங்காரம் பார்த்தீங்கன்னா, வராகி தேவியோட அலங்காரம் தான். அத பார்த்தோனே புல்லரிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அவ்ளோ ஹாப்பி ஆயிருச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா போகணும்னு நெனச்சிட்டு இருந்த இடம். பட் போகவே முடியல. பட் நேத்து வந்து வராகி தேவி அலங்காரத்தில தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எதேர்ச்சியா வந்து போம்போது கோயில்ல கூட்டமா இருந்தது. சரி போய் பார்க்கலாம், கும்பிட்டுட்டு வந்துரலாம், நட திறந்து தானே இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். கரெக்ட்டா போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, வராகி தேவிக்கு வந்து தீபாராதனை காமிக்கிறாங்க. கரெக்ட்டா நான் போகவும், தீபாராதனை காமிக்கவும் கரெக்ட்டா இருந்தது. பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ரொம்ப சூப்பரா, அமைதியா சாமிய கும்பிட்டுட்டு, பிரசாதம்லாம் வாங்கிட்டு, வராகி தேவிக்கு அலங்காரம் பண்ணிட்டு, அந்த வளையலெல்லாம் குடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவான நாளா இருந்தது. ஏதோ சொல்ல வராங்க அம்மா, என்னன்னு தெரியல, பார்க்கலாம்.